தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரம் என்ன? தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் தற்போது ONGC நிறுவனம் அனுமதி கொடுத்திருக்கிறது. மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக 9வது சுற்று ஏலம் கடந்த ஜனவரியில் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதிகளில் 4 வட்டாரங்கள் உட்பட மொத்தமாக நாடு முழுவதும் 28 வட்டாரங்கள்ல 1,36,596 சதுர கிலோமீட்டருக்கு ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்முனையில் உள்ள கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள 3 கடல் பகுதிகளிலும் சென்னைக்கு அருகே உள்ள ஒரு கடல் பகுதி என மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 4 கடல் பகுதிகளில் 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஒற்றை அனுமதி முறையில் ஏலம் விடப்பட்டது. இந்நிலையில எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் கடல் வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சார்பில் தமிழ்நாடு கட்சிகள் மற்றும் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்நிலையில கடந்த வாரம் டெல்லியில் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் தென்முனையில் உள்ள கன்னியாகுமரி மற்றும் சென்னை கடலோர பகுதிகளில் 4 வட்டாரங்களிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தற்போதைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க பாலவெற்றிவேல். இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலிருந்து திரு சேதுராமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழகத்தோட ஆழ்கடல் பகுதியிலிருந்து எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி பக்கத்துல 3 இடத்துலையும் சென்னை பக்கத்துல 1 இடத்துலையும் எரிவாயு எடுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட பார்வை சார்? வணக்கம். இது ஏற்கனவே கடந்த பல சுற்றுகளாக இப்ப 9வது சுற்றுக்கான ஏலம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கு. 9வது சுற்று என்பது கடந்த ஜனவரி 2024 தொடங்கியது. இப்ப அது இறுதி பெற்று செப்டம்பர் 2024 போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் யார் யார் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த அடிப்படையில ONGC நிறுவனமும் வேதாந்தமும் அதுல போட்டியிட்டது. அப்பயே அதற்கான எதிர்ப்பு என்பது கடுமையாக தமிழக பகுதியிலிருந்து எழுப்பப்பட்டது. குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதி அப்படின்றது வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வளங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக கண்டறியப்பட்ட அந்த பகுதி பாதுகாக்கப்படுற பகுதியாக இருக்கணும்ன்றதுதான் தொடர்ந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இதற்கு இடையில 10வது சுற்று ஏலம் என்பது கடந்த மாதம் வெளியிடப்பட்டது. அதுல ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஏலம் விடப்பட்ட போது தமிழக அரசு இது போன்ற கடல் பகுதிகளில் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்ற ஒரு செய்தியும் சொன்னதை இங்க கூடுதலாக நம்ம பார்க்கிறோம். இப்ப தொடர்ந்து தமிழகத்தினுடைய கடல் பகுதி என்பது மீனவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பகுதியில இது போன்ற ஏற்கனவே இலங்கை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு மீன் பிடிக்கிறதுல. பாக்கி இருக்கக்கூடிய சர்வதேச எல்லையில இது போல தொடர்ந்து கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய படிகள். குறிப்பா இப்ப நம்ம இருக்கக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா மீன்பிடி தடைக்காலம். ஆனா இந்த மீன்பிடி தடைக்காலம் மீன் உற்பத்திக்காக அதனுடைய வளங்களை அதிகரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஆனா இது போன்ற எண்ணெய் எடுப்பு பணிகளுக்கு இது போன்ற தடைக்காலங்கள் இருப்பதாக தெரியவில்லை. த்ரூ அவுட் த இயர் நீங்க எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று ஏற்கனவே சுற்றுச்சூழல் அந்த பகுதியில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழல்ல கடந்த வாரம் இதற்கு இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இதற்கு தமிழக அரசு உடனடியாக தங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்யணும். ஏன்னா ஆழ்கடல்ல அனுமதி எடுப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதியில அந்த பகுதி மக்களுடைய அனுமதி கேட்க வேண்டியதுலன்றதுதான் ஏற்கனவே சுற்றுச்சூழல் விதியில இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில இதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில நம்முடைய கருத்துக்களை இங்க பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருக்கோம். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையோட உங்களோட கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.